கார்மெண்ட் பார்த்தீங்கன்னா இப்போது ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணுறதுக்காகவே ஒரு புது பேண்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து இங்கே உங்களுடைய அப்பர் ஆர்மில் மாட்டிக்கிற மாதிரி, ரிஸ்ட்டில் இல்லாமல் அப்பர் ஆர்மில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு பெல்ட்டு. இப்போ வந்து வாட்ச் கட்டிக்கிட்டு படுத்து தூங்குறதுக்கு நிறைய பேருக்கு வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு லைட் வெயிட்டான பேண்டு, ஒரு எலாஸ்டிக் பேண்டு மாதிரி ஒரு டிவைஸை வச்சு ஸ்லீப் ட்ராக்கிங் பண்ணுறதுக்கு இது ஒரு டிவைஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்லீப் ட்ராக்கிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ எந்த அளவுக்கு டீப் ஸ்லீப் பண்ணியிருக்காங்க, எந்த அளவுக்கு வந்து சவுண்ட் அஸ்லீப்பாக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நோட் பண்ணி அந்த ஸ்லீப் சைக்கிளை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸை வந்து கார்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இது இந்த மாதிரி டிவைஸ் இந்தியாவுக்கு வந்தால் எப்படி இருக்கும்? ஏன்னா நிறைய பேர் வந்து வாட்ச் வந்து அன்கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்குது? நீங்கள் ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணியிருக்கீங்களா? அது உங்களுக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கா? ரொம்ப வெயிட்டாக இருக்கா? எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள். ஏன்னா SpO2 மானிட்டர் இருக்கிற வாட்செல்லாம் கட்டினா கையில் வந்து வலி ஏற்படுது, எலும்பு வலிக்குதுன்னு நிறைய பேர் ரிப்போர்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆல்டர்னேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். சப்ஸ்கிரைப்.